ஹலோ எவ்ரிவன். ஸோ செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வேறு நெருங்கிடுச்சு இல்லையா? ஸோ இந்த நேரத்துக்கு எல்லாருமே வந்து புக்கு திறந்து வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்காக ஃபோனையும் எடுத்து வச்சிருப்பீங்க, நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th தமிழ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஓகேனா, ரெண்டே இயல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 5 அப்புறம் வந்து 6 தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இயல்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு கொஷின்ஸ் அவங்களால எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால புக் பேக்ல இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா மட்டும் படிக்காம அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாபிக் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் அளவுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஷின் பேப்பர்ல. ஓகேங்களா? ஸோ எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாம படிச்சுட்டு போங்க. ஓகே, இப்போ வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இயல் 5ல பாத்தீங்கன்னா 2 இயலுமே வந்து மனப்பாட செயல் இருக்கு. ஸோ இந்த மனப்பாட செயல் அண்ட் திருக்குறள் அண்ட் வந்து கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்து மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல தான் வந்து நம்மளால மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயல் 5ல வந்து கம்பராமாயணம் இருக்கு மனப்பாட செயலா. ஓகேவா? பேஜ் நம்பர் 100ல வந்து கம்பராமாயணம் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து படிச்சுட்டு போயிடுங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 114ல காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இப்போ இயல் 5லயும் சரி இயல் 6லயும் சரி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், கவிதை எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினும் வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஐவகை திணை. ஓகேங்களா? ஐவகை திணைகளை வச்சு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா 107ல ஐவகை திணைக்குரிய பெரும்பொழுது சிறு பொழுது எழுதுக. இது ஒரு கொஸ்டின். அண்ட் பேஜ் நம்பர் 107லயே என்ன இருக்கு, ஐவகை திணைக்குரிய உரிப்பொருள்கள் எவை. ஓகேவா? ஸோ இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் புக் பேக்ல பார்த்தோம் அப்படின்னா குருவினா. ஓகேவா? குருவினால பாத்தீங்கன்னா 109ல 1, 2 and 3 வந்து இருக்கு. ஓகே, 1, 2 and 3. அண்ட் சிறுவினால பார்த்தோம் அப்படின்னா 1, 3. ஓகேவா? நெடுவினால பார்த்தோம் அப்படின்னா 1, 3. இந்த மாதிரி புக் பேக்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல வந்து தேர்ட் ஒன் 111 பேஜ் நம்பர். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா தொடர்களை அறிவோம் தொடர்ந்து செய்வோம். இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 111லயே தொடர்களை அமைப்பு குறிக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக. இதுல இருந்து ஒண்ணு கேட்கலாம். அண்ட் 112ல பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக. இதுல வந்து புதிர் விடை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதையும் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கட்டுரை எழுதுக. 114ல கட்டுரை எழுதுக வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா 114லயே மொழியோடு விளையாடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுவும் வந்து கட்டாயமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 114லயே பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் கண்டு எழுதுக. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 115ல பாத்தீங்க அப்படின்னா நிற்க அதற்கு தக. ஓகேவா? ரெண்டுத்துலயுமே இயல் 5லயும் சரி இயல் 6லயும் சரி இந்த நிற்க அதற்கு தகல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள் படிப்போம் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதோட தமிழ் மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே வந்து படிச்சுட்டு போயிடுங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து மனப்பாட குறள்கள் வந்து கேட்பாங்க இல்லையா? மனப்பாட செயல் வந்து கேட்பாங்க. ஸோ என்னென்ன மனப்பாட திருக்குறள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. 116ல இருந்து 118 வரைக்கும் திருக்குறள் இருக்கு. அதுல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய அந்த மனப்பாட குறள்கள் மட்டும் படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? அண்ட் திருக்குறள்ல இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா பாத்தீங்கன்னா குருவினால 1, 2, 3, 4 இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சிறுவினால பாத்தீங்கன்னா 1 and 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 120ல வந்து இருக்கு. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இயல் 6. இயல் 6லயும் இயல் 5ல சொன்ன மாதிரி தான் மனப்பாட செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா செயல் பகுதியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து 2 மார்க்ல கேட்கலாம் நம்மளுக்கு இலக்கண குறிப்புல. அண்ட் வந்து பகுப்பத உறுப்பு இலக்கணம் இதுல இருந்து நம்மளுக்கு 2 மார்க்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? அண்ட் இயல் 6ல குருவினால பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 and 5 இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சிறுவினால பாத்தீங்க அப்படின்னா 1, 2 and 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெடுவினால பாத்தீங்க அப்படின்னா 2, 3 and 4 இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அண்ட் அடுத்து அந்த புக் பேக்கை தவிர்த்து வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 139. ஓகேங்களா? 139ல யார் இருக்கா, மொழிபெயர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து பாத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு தமிழ்ல மொழிபெயர்க்க சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா 139 தமிழ் எண்ணூறு தருக. ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய தமிழ் நம்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, தமிழ்ல இருக்கக்கூடிய எண்ணை வந்து தர சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து 139 என்ன இருக்கு, கடிதம் எழுதுக இருக்கு. ஓகேவா? கட்டுரை எழுதுக, கடிதம் எழுதுக, இதெல்லாம் வந்து மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. இதுலதான் வந்து நம்மளால மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 140ல வந்து விண்ணப்ப படிவத்தை நிரப்புக.
ஓகேவா? இந்த மாதிரி படிவம் கொடுத்துட்டு அதை நிரப்ப சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 141ல வந்து தொடரை படித்து விடையை தருக. அடுத்து நம்ம இயல் 5ல பார்த்த மாதிரி என்ன இருக்கு, கவிஞ்சுரி எழுதுக. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பிக்சர் கொடுத்துட்டு கவிதை எழுத சொல்லுவாங்க. ஸோ மறக்காம அதையும் படிச்சுட்டு போயிடுங்க. அண்ட் இயல் 6ல என்ன இருக்கு, கலைச்சொற்கள் படிப்போம் பயன்படுத்துவோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 142ல வந்து இருக்கு. அண்ட் 142ல என்ன இருக்கு, நிற்க அதற்கு தக. இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வரும். ஓகேங்களா? அண்ட் இதுல பாத்தீங்கன்னா மனப்பாடச்சில யாரை கொடுத்துருக்காங்க, சிலப்பதிகாரம்ல இருந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இயல் 6ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகே. அண்ட் மேல பாத்தீங்கன்னா இயல் 5ல இருக்கிறது. ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.